11 மாத காலம் ரேஷன் கடையில விலை இல்லாம அரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், முறையாக கொடுத்தோம். கொரோனா காலத்திலையும் இப்ப ரேஷன் கடையில பொருளே கிடைக்க மாட்டேங்குது, அல்வா தான் கொடுக்குறாங்க. அது திருநெல்வேலி அல்வா கொடுக்குறான், சாதாரண அல்வா இல்ல, திருநெல்வேலி அல்வா கிண்டி கொடுக்கிறார். முழுமையா பொருள் கிடைக்கல. இப்ப என்ன கஷ்டம் அந்த ஆட்சியில சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 2017 கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை, ரயில்ல தண்ணி கொண்டாந்து ஊட்டணும். அப்ப கூட குடிநீர் பிரச்சனை மக்கள் ஏற்படாம பாத்துக்கிட்டோம். அப்படியா உனக்கு பிரச்சனை இருக்குதா? எதுவுமே இல்லையே, ஆட்சியே இல்ல, செயலற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதோட அண்ணா திமுக ஆட்சியில பல திட்டங்களை நிறைவேற்றணும். கொஞ்சம் லஞ்சம் இல்ல, ஏராளமான திட்டங்கள். நீங்க பாத்தீங்கன்னா 7.5% அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள், 41% ஏழை மாணவர்கள் படிக்கின்ற அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில அம்மாவுடைய அரசு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல. நான் அரசாங்க பள்ளியிலே படித்தவன், கஷ்ட நஷ்டமை உணர்ந்தவன், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவனுடைய வேதனையை புரிந்தவன், கனவை நனவாக்க என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு